தலைப்பு: அமைதியின் மதிப்பு. ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு என்ற சிறுவன் வாழ்ந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் கொஞ்சம் கோபக்காரன். சின்ன விஷயத்திற்கே கடுமையாக பேசிவிடுவான். ஒருநாள் அவன் தாத்தா ராஜுவை அழைத்து ஒரு பையை கொடுத்தார். அந்த பையில் நிறைய ஆணிகள் இருந்தன. தாத்தா சொன்னார், ராஜு, நீ கோபப்படும் போதெல்லாம் இந்த வேலிக்கம்பத்தில் ஒரு ஆணியை அடித்துவிடு. முதல் நாள் ராஜு 10 ஆணிகள் அடித்தான். அடுத்த நாள் 7. அதற்கடுத்த நாள் 4. நாளுக்கு நாள் ராஜு தனது கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். ஒரு நாள் அவன் மகிழ்ச்சியுடன், தாத்தா, இன்று நான் ஒரு ஆணியும் அடிக்கவில்லை என்று சொன்னான். தாத்தா சிரித்தார். சரி ராஜு, இப்போ நீ கோபப்படாமல் இருந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஆணியை எடுத்துவிடு. சில நாட்களில் அனைத்து ஆணிகளும் அகற்றப்பட்டன. ஆனால் வேலிக்கம்பத்தில் பல குழிகள் இருந்தன. அப்போது தாத்தா சொன்னார், ராஜு, கோபமும் கடுமையான வார்த்தைகளும் இப்படித்தான். நாம் மன்னிப்பு கேட்டாலும் அது விட்டுச் செல்லும் காயம் சில நேரம் மறையாது. அந்த நாள் முதல் ராஜு மெதுவாக பேசவும் அமைதியாக யோசிக்கவும் கற்றுக்கொண்டான். நெறி: கோபமான வார்த்தைகள் மறைக்கப்படலாம், ஆனால் அதன் காயம் நீண்ட நாள் இருக்கும். அமைதிதான் உண்மையான பலம்.